ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் பத்தி பாக்குறோம். என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன், என்வாயன்மெண்ட் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது அதை பராமரிப்பது, பாதுகாக்கிறது. சரியா? என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது பராமரிப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுத்தி இருக்க விஷயத்த நம்ம எப்படி பாதுகாக்கிறது இல்ல பராமரிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆனர் நம்ம லேர்ன் பண்றோம். இதுல வந்து இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம கூட சுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் இதுதான் இருக்கு இல்லையா, இயற்கைய நம்ம எப்படி பாதுகாக்கிறது பராமரிக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது ரிப்பேர்ஸ் டேமேஜஸ் அது மாதிரி பழுதுகள் ஏதாவது வரும் பொழுது அதை எப்படி நம்ம சீர் செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் இல்லையா. அதுதான் வந்து இந்த ஹானர்ல நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம் மெயினா. இதுல வந்து இன்னொரு டேர்ம் அதோட ஒத்து வருது, ஈகாலஜி அண்ட் என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன். ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைந்த ஒரு இதுவா சொல்லலாம். சரியா? என்ன ஈகாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா the study of organism. அது எப்படி வந்து அந்த ஆர்கானிசம் வந்து ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கும் போது ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஆர்கானிசமா சொல்லலாம் இல்லையா. ஒரு நம்ம மனுஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த என்வாயன்மெண்ட் கூட நம்ம சுற்றுச்சூழலுக்குள்ளார எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஈகாலஜி அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல நம்ம ஹியூமனுக்காக நான் சொல்றேன், ஜெனரல் வந்து எல்லா உயிரினமும். சரியா? எப்படி வந்து அந்த தன்னுடைய சுற்றுச்சூழலுக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை எப்படி அதை இன்டராக்ட் பண்ணுது, அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஈகாலஜி. ஈகாலஜி நம்மளோட ஈகாலஜிங்கிறதுல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். சரியா? என்வாயன்மெண்ட் கன்சர்வேஷன்ல நம்மளோட ஈகாலஜி எப்படி இருக்குங்கிறதை பத்தியும் நம்ம இந்த ஆனர்ல நம்ம லேர்ன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து you have to write an essay on the topic how the increase in human population is threatening our existence on earth. இந்த எர்த்தோட எக்ஸிஸ்டன்ஸ், எர்த் வந்து நிலையா இருக்கிறதுக்கு நம்மளுடைய இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எப்படி வந்து பயமுறுத்தத்தக்கதாக இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். அந்த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எப்படி இந்த ஹியூமன் எர்த்தோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு எப்படி பாதிப்பு கொடுக்குது, என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை பத்தி ஒரு 500 வேர்ட்ஸ்க்கு ஒரு எஸ்ஸே ஒண்ணு எழுதுறீங்க. பெரியவங்க 1 பேஜ் எழுதுங்க. சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 பேராகிராஃப், ஹாஃப் பேஜ் ஆவது நீங்க எழுதி எனக்கு அனுப்பணும். சரியா? இதுல எதை பத்தி எழுதலாம் அப்படின்னா குளோபல் வார்மிங் வந்து நீங்க கண்டிப்பா அதுல ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதலாம். பிகாஸ் இப்ப வந்து நம்ம அதிக பாப்புலேஷன் நிறைய இருக்கும் போது எல்லாருக்கும் வண்டி வச்சிருக்காங்க, 2 வீலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த புகை வருது இல்லையா, எமிஷன் வந்து நம்மளுடைய குளோபல் வார்மிங்க்கு அது ரொம்ப குளோபல் வார்மிங் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசி நிறைய யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால இந்த மாதிரி குளோபல் வார்மிங் எல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து நமக்கு பூமியோட அழிவுக்கு காரணமா இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் ஆன் பண்ணிட்டு உங்களோட ஓன் தாட்ஸ்ல ஒரு 500 வேர்ட்ஸ்க்கு ஒரு எஸ்ஸே எழுதணும். ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆனர்ல நமக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. உங்களோட ரெக்வயர்மெண்ட் ஷீட்ஸ்ல நீங்க எழுத வேண்டாம். தயவு செய்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க டைமுக்கு முடிச்சு கொடுத்தாதான் உங்களோட ஆனரை நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஓகே, நம்ம சுத்தி நிறைய நீர்நிலைகள் இருக்கு. நீர்நிலைகள் அப்படிங்கும் போது நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? கடல், அடுத்தது ஆறு, குளம், ஏரி, அதெல்லாம் இங்கிலீஷ்ல லேக், பாண்ட், ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ், இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் அதோட சைஸை வச்சும் அதோட தண்ணிய வச்சும் வந்து இந்த பேர் ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல மீன் பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே அழியும் பொழுது அது எல்லாத்துக்கும் பேர் என்ன வச்சிருக்காங்க சொல்றோம் அப்படின்னா டெத் லேக். நம்ம டெத் லேக் அப்படின்னு பண்ணும்போது லேக் அந்த ஏரிய மட்டும் வந்து மீன் ஆகாது, இது வந்து எல்லாத்தையுமே தான் மீன் பண்ணுது. சரியா? எந்த ஒரு நீர்நிலையை அழிவுக்கு போகுதோ அதோட பேர் வந்து இங்கிலீஷ்ல எப்படி டேர்ம் பண்றோம்னா டெத் லேக்னு டேர்ம் பண்றோம். அது எதனால அழிவுக்கு போகுது சென்ஸ் அது ரொம்ப ஹைலி பொல்யூட் ஆகி அதுல எந்த ஒரு உயிரினமும் வளர முடியாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டெத் லேக்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நீங்க எதுக்காவது டெத் லேக்ஸ் பாத்திருக்கீங்களா? திருச்சியில எஸ், ஏகப்பட்ட டெத் லேக்ஸ் நம்ம திருச்சியில பாத்திருக்க முடியும். நம்மள சுத்தி
கோயில் ஏரி எந்த கோயில் ஏரி? மலைக்கோயில் ஏரி. ஓகே சரியா, இந்த மாதிரி மலைக்கோயில் பக்கத்துல இருக்கிறது சொல்றாங்க. ஓ மலைக்கோயில் திருவரம்பூர் கிட்ட ஒரு லேக் இருக்கு அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாமே வந்து தண்ணீர் நிலைகள் எல்லாமே வந்து அழிவை நோக்கிதான் போயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நீர்நிலையை நம்ம போய் நம்ம விசிட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நீர்நிலையை பார்க்கும் பொழுது இல்ல ஒரு வாட்டர் ஸ்டாக்னண்டா இருக்கு இல்லையா அந்த ஏரியா, பாண்டோ லேக்கோ, அதை பார்க்கும் பொழுது அது வந்து டெத் லேக்கா இல்ல குட் லேக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். சரியா? சைன்ஸ் ஆஃப் பியூரிட்டி, அது தூய்மையா இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் சைன் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஏரியிலயோ குளத்திலேயோ லேக்லயோ நிறைய குட்டி குட்டி மீன்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினெட்லி அது ஒரு நல்ல சைன். ஓகேவா? குட் லேக்கோட சைன்ஸ். அடுத்தது அதுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து கிளியராவும் ஃப்ரெஷ் ஸ்மெல்லிங்காவும் இருக்கணும். ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப தண்ணிய கிட்ட போனாவே அந்த தண்ணி நல்லா இருக்க மாதிரி தெரியும், கிட்ட போனா ஒரு வாடை அடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம ஒரு சில இடத்துக்கு போகும்போது நல்ல ஸ்ப்ரிங் வாட்டர்ல போன மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கோ இல்லையா கூட நாரக்கூடாது. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த நீர் ஓடையோ இல்ல நீர் நிலைய சுத்தி எப்படி இருக்கணும்னா, அது சுத்தி செடி கொடிகள் ஏதாவது இருக்கணும். வெஜிடேஷன் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு லேக்குன்னு சொல்லலாம். அடுத்தது அதுல வந்து ஏதாச்சும் தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் போல ஏதாவது இந்த பாசி மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும். அப்படி இருக்கும் பொழுது லேசா கொஞ்சமா லைட் கிரீன் கலர்ல அதுல மேல அந்த ஆல்கே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சைன் தான். சரியா? அடுத்தது 5வது என்ன அப்படின்னா, அதுல அக்வாட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் தான். அந்த பிளான்ட்ஸ் ஏதாவது வாழ்ந்தாலும் புல்லு மாதிரி இருக்கு இல்லையா, நீளமா புல்லு மாதிரியோ இல்ல தாமரை மாதிரி இலையில ஷேப்ல இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல அந்த நீர்நிலையை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருந்தாலும் அது சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி தான் அந்த லேக்கோட. அதுக்கப்புறம் டர்ட்டில்ஸ், தமிழ்ல வரமாட்டேங்குது பேரு, ஆமை இந்த மாதிரி சின்ன ஆமைகள் இருந்தாலும் வந்து அது நல்ல சைன். அடுத்தது நண்டு, அந்த இறால், அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபிஷஸ் வந்து குட்டி குட்டியா வந்து அந்த குளத்துல எல்லாம் வந்து இந்த கல்லுக்கு நடுவுல மாட்டியிருக்கும் இல்லையா, அந்த பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அது நல்ல சைன்ஸ். நண்டு இறால் அது போல. சரி, இப்ப இதுல எத்தனை பார்த்தோம்? ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து அது குட் ஃபிஷ் குட் லேக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அது லேக் வந்து ஒரு லேக்கோ ஒரு பாண்டோ எப்படி டிட்டோரியேட் ஆகுது இல்ல அழிவு நிலையில இருக்கு அப்படிங்கறத அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி அதிகமான டூ மச் ஆஃப் அந்த பாசி இந்த ஆல்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அது ப்ளூ கலர்லயும் சம்டைம்ஸ் வந்து ப்ளூயிஷ் கிரீனாவும் இருக்கும் இல்ல டார்க் கிரீன் கலர்லயும் இருக்கும். இந்த மாதிரி பாசி பிடிச்சு போயிருந்துச்சுன்னா அது அந்த அந்த தண்ணி இருக்கிற இடம் நீர்நிலை வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அதோடைய கரைகள், அதுல கரைகள் எல்லாம் சம்டைம்ஸ் தண்ணி நிறைய ஓடும் போதோ இல்ல மழை காலத்துல அது தண்ணி நிறைய வந்துட்டு அதுல கரைகள் வந்து அரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த புயலோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அது கரை வந்து அரிச்சுட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த அரிச்சு இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதுவும் வந்து இருக்கக்கூடாது. அதுவும் கிளீன் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணாத ஒரு நீர்நிலையும் என்ன ஆகும்னா அடுத்த வந்து டிட்டோரியேட்டிங், அது வந்து அழிவு நிலையை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்னு 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கும் போது அதுல இருந்து பேட் ஸ்மெல் வரக்கூடாது. இன்கேஸ் அதுல பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அதுவும் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அர்த்தம். அடுத்தது எதுலயாச்சும் நுரையா தண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணி அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அழிய போகுது அப்படின்னு தான் அர்த்தம். டிட்டர்ஜென்ட் வந்து தண்ணியில டைரக்டா வந்து நிறைய டூ மச்சா அது மிக்ஸ் ஆகும் பொழுது அதுவும் அழிவை நோக்கி தான் போகுது.
அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம இப்ப எந்த ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் நம்ம எங்க போய் பார்த்தாலும் அது ஃபுல்லா பிளாஸ்டிக் கவர்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். அதெல்லாம் வந்து இந்த மாரி ஓரங்கள்ல தண்ணீல இருக்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும்பொழுது, அந்த தண்ணியோட முக்காவாசி நடுவுல இருக்காது. அந்த ஓரங்கள்ல கலெக்ட் ஆகிருக்கும் அப்படியே அந்த காத்துக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய நீர்நிலையும் வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. டெட் லேக் ஆகப் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்னு வாட்டர் ஸ்டில்ட். தண்ணி வந்து தண்ணி வேகமா அடிக்கும்போது ஒரு மாரியா மண்ணையும் அள்ளிட்டு ஒரு மாரியா வரும் இல்லையா? அந்த சமயத்துல அந்த மண்ணெல்லாம் வந்து அங்கங்க தேங்கி போயிரும். அப்படி வாட்டர் ஸ்டில்ட் இருந்தாலும் அதுவும் வந்து ஆ டிட்டோரியேஷனோட சிம்பல் தான். அடுத்தது அக்வாட்டிக் அனிமல்ஸோ, இன்செக்ட்ஸோ அதுல இறந்து போய் கிடந்துச்சு அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கீங்களா? தண்ணீல எங்கேயாச்சும் மீன்கள்லாம் செத்து கிடக்கிறத மிதக்கிறத பார்த்திருக்கீங்களா? இப்போ ரீசென்ட் டேஸா ஃபியூ இயர்ஸா வந்து அதே மாரி நியூஸ் நெறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஆ தண்ணீல இருந்து செத்து மீன் எல்லாம் ஃபுல்லா செத்து மிதக்குது அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து இட் இஸ் சிம்பல். அந்த தண்ணீல எந்த விதமான உயிரினமும் வாழ முடியாம இருக்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி எ டெத் லேக். அடுத்தது பிரசன்ஸ் ஆஃப் ரா சூவேஜ். ஏதாவது டைரக்ட்டா அதுல வந்து ஒரு கழிவு நீர் கலக்கும் பொழுது அது இட் இஸ் நாட் அ குட் சைன். அது வந்து டிட்டோரியேஷனோட சைன் தான். அடுத்தது பிரசன்ஸ் ஆஃப் ஆயில் சர்ஃபேஸ் இந்த வாட்டர். அதாவது பார்க்கும்போது அழகா இருக்குல்ல. நம்ம அந்த ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி அப்படியே டிசைனா இருக்கு மாரி. பட் ஆனா இந்த தண்ணீல இத மாதிரி நம்ம ஒரு வாட்டர் ரிசோர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அ டிட்டோரியேஷனோட சைன் தான். சரியா? அனிமல்ஸ் லைக் ஃப்ராக் இல்ல சாலமாண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மீன் மாதிரி ஒரு டைப்ல இருக்கும். என்ன மீச மீசையா அப்படி வச்ச மாரி பல்லி மாரி ஒரு மாரியா ஒரு சின்ன மீன் மாரி இருக்கும். அதுவோ இல்ல ஃப்ராக்ஸோ இதெல்லாம் வந்து தண்ணீல இருக்கும் பொழுது அது வந்து குட் சைன். அது வந்து இல்லையா? அதுவும் வாழல அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கெட்ட சைன். முந்திலாம் வந்து மழை பெய்ஞ்சுச்சுன்னா இந்த தவளையோட சவுண்ட் ஆல் அரவுண்ட் கேட்க முடியும். இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அடுத்தது ஃபேக்டரிஸ் வந்து அவங்களுடைய வேஸ்ட டம்ப் பண்றது. ஃபேக்டரி வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணாம ப்ராப்பரா அத வந்து பியூரிஃபை பண்ணாம தண்ணீல கலக்கும்போது டெஃபினெட்லி அந்த நீர்நிலை வந்து அழிந்து போகும். இந்த தண்ணிய பார்த்தோம்னா எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நான் லைவா பார்த்திருக்கிறது எங்க அப்படின்னா, திருப்பூர்ல. டூ மச் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டையிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வேஸ்ட் எல்லாமே அவங்க ப்ராப்பரா பியூரிஃபை பண்ணாம நெறைய இடங்கள்ல பியூரிஃபிகேஷனே பண்ணாம அப்படியே கலர் கலரா அந்த சாயத்தோட வந்து கலக்கும்போது கம்ப்ளீட்லி அந்த லேக்ஸ் எல்லாமே வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாம அதோட அழிவை நோக்கி போயிட்டே இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் தான் சைன்ஸ் ஆஃப் டிட்டோரியேஷன் அண்ட் சைன்ஸ் ஆஃப் பியூரிட்டி. சரியா? இப்ப இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் ஆக்சுவலா அப்படின்னா, நம்மள சுத்தி நமக்கு பக்கத்துல ஏதாச்சும் இதே மாதிரி ஒரு என்ன சொல்றது? இந்த மாதிரி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு நீர்நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா யூ ஹேவ் டு கான்டாக்ட் த க்ளோசஸ்ட் கவர்ன்மெண்ட் ஏஜென்சி. இந்த இடத்த நமக்கு நாலேஜ் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து அழிவ போகுது, நீர்நிலை அழிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கான்டாக்ட் தி நியரஸ்ட் கவர்ன்மெண்ட் ஏஜென்சி. அவங்க கிட்ட போய் அதை இன்ஃபார்ம் பண்ணி, நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து லைக் மேபி அந்த கிளப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஏதாவது லயன்ஸ் கிளப் ஆர் சம் அதர் கிளப்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து நம்ம வந்து அதை பியூரிஃபை பண்றதுக்கு அதை வந்து கிளீன் பண்றதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வேலையை செய்யணும். இஃப் இட் இஸ் தேர் கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்படி உங்களால செய்ய முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா நம்ம அப்ளேஸ் பாத்ஃபைண்டர் டீமோட சேர்ந்து நீங்க யாராச்சும் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குளத்தை தூர் வாரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அப்ப நம்ம ஊர்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க, அந்த சம்மர் வெயில் தண்ணி கம்மியா இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த கசடு, மண்ணு, திட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் என்னெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் ப்ராப்பரா இது பண்ணி அந்த வந்து தண்ணி வந்து அதுல நல்ல தண்ணியா நல்லபடியா தேங்கி இருக்கணும், அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த தூர்வாருதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஒர்க் செய்யறதுதான் நமக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் இதுல. அது நம்மளோட ஒரு ரெக்வயர்மெண்ட். ஓகேவா? அடுத்தது
இனிமே எல்லாமே ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் நம்ம செய்ய வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதணும். அடுத்தது ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடியதை போய் நம்ம விசிட் பண்ணி அதுல கிளீனிங் பண்ண வேண்டியதுதான். அது நீங்க ஆக்டிவிட்டியா செய்யணும். அடுத்தது மேக் அ விசிட் டு யுவர் கண்ட்ரி ட்ராஷ் டம்ப். ட்ராஷ் டம்ப்னா என்ன, குப்பை கூடம் இல்லையா? நம்ம வீட்டுல, நம்ம ஊர்ல, நம்ம சிட்டில இருக்கக்கூடிய அந்த குப்பை குளம் ஒண்ணு எங்க இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் அந்த குப்பை தொட்டி ஏரியா பக்கம் போய் பார்க்கணும்னு நினைச்சிருப்போமா? ஐயோ, அந்த தெரு பக்கம் போனாலே அப்படியப்பா தாங்க முடியாது. அப்படி ஒரு தெரு இருக்கா, ஒரு ஏரியா இருக்கா, பயங்கரமா பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், அந்த குப்பை ஏதோ கிளீன் பண்றாங்கிற ஏரியாஸ்? ஆமா, கிங்ஸ்ல என்ன சொல்றாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு பின்னாடி, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும், ஒரு மாதிரியா அடிக்கடி. சரி, இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து விசிட் பண்ண போறோம். சரி, இதை விசிட் பண்றதுக்கு முன்னாடி, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம சாதாரணமா சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு நாளைக்கு நம்ம சிட்டியில மட்டும், நான் இந்த ரிப்போர்ட்ஸ் எழுதுறது வந்து திருச்சி சிட்டியை வச்சுதான் நான் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். திருச்சி சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை டன் ஆஃப் டம்ப் ட்ராஷ் குப்பைகள் வந்து எத்தனை டன் குப்பைகள் ஒரு நாளைக்கு சேர்க்கிறாங்க? அப்ப ஒரு டன்னுன்னா எத்தனை கிலோகிராம்பா? ஒரு டன்னா 1000 கிலோகிராம். சரியா? 1000 கிலோகிராம் ஒரு சாரி, எத்தனை டன் வேஸ்ட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்றோம்? எனி ஐடியா, கெஸஸ்? 10,000 டன். மில்லியன். சரி, 450 tons டெய்லி. எத்தனை கிலோகிராம் அப்ப? ஒரு நாளைக்கு 4.5 லட்சம் கிலோ. எவ்வளவு? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, 4.5 லட்சம் கிலோ குப்பைகளை ஒரு நாளைக்கு திருச்சி சிட்டியில மட்டும் நம்ம சேர்க்கிறோம். சரியா? இது வந்து ஆவரேஜா சொல்றது. அடுத்தது, அந்த குப்பைகளை நம்ம ஊர்ல ரீசைக்கிள் பண்றாங்களா? இல்ல என்னதான் பண்றாங்க? ரீசைக்கிள் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்றாங்களா? எஸ். நம்ம கலெக்ட் பண்ற குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 196 ரீசைக்கிளிங் வெண்டாஸ் இருக்காங்க. அதுவும் பீமநகருக்கு பின்னாடி அந்த சைட்ல ஒரு இடத்துல இருக்கு. ஃபுல்லா அந்த பழைய பேப்பர் வாங்குறது, பழைய இரும்பு, பழைய பால் பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் இப்படிலாம் வாங்குவாங்க இல்லையா? இதெல்லாம் தான் அந்த வெண்டாஸ். அந்த 196 ரீசைக்கிளிங் வெண்டாஸ். ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி கடைகளை பார்ப்போம். இந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பெரிய கடைகள் வந்து 196 இருக்குதான் நம்ம சிட்டில, இல்லையா? இதுல வந்து மொத்த குப்பை எவ்வளவு படுத்தோம்? 4.5 லட்சம் கிலோகிராம். சரியா? அதுல 10% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்றதுக்கு வருது. மிச்சம் எல்லாம் வந்து உலகத்துல தேங்கிட்டே இருக்கு. சரியா? இந்த குப்பைகளை எரிக்கிறது உண்டா? எரிப்பாங்களா? எந்தெந்த குப்பைகளை எரிக்கலாம் அப்படின்னா, எரிக்க கூடிய குப்பைகள் என்ன அப்படின்னா, பேப்பர், கார்ட்போர்ட், இல்ல கிளாத் வேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா? துணி வேஸ்ட், துணி இந்த மாதிரி வேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பல்கா துணிகள்லாம் வரும், அந்த மாதிரி எல்லாம். சரியா? இந்த மாதிரியான வேஸ்ட்களை மட்டும்தான் எரிக்கணும். சரியா? இது இல்லாம மற்ற வேஸ்ட்களை நம்ம எரிக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது நமக்கு ரியலி ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் ஏகப்பட்டது இருக்கு அதுல இருந்து. சோ தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா வந்து, நாங்க ஃபியூ இயர்ஸ் பேக் எமீரா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க மானாமதுரையில இருந்தோம். அப்ப எங்க வீட்டை சுத்தி வந்து நிறைய வீடுகள் கிடையாது. அந்த மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், 10 நாளைக்கு ஒருக்கா இல்ல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த வீக் எண்ட்ல எல்லா குப்பைகளையும், பறந்து கிடக்கும் பேப்பர்ஸ் எல்லாம், டைப்பர்ஸ், பிள்ளைங்களோடது, அது இது ஏகப்பட்டது, எல்லா வேஸ்ட் குப்பைகளையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி போட்டு தீ வச்சு கொளுத்திடுவோம். சரியா? அதுல வேற ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்களும் எவ்வளவு சுத்தமா குப்பைகளை கொளுத்துறோம் அப்படிங்கிறது, இந்த நாலேஜ் இல்லாம. சரியா? பேப்பரும் அந்த வேஸ்ட் மட்டும் தான் கொளுத்தணும், எல்லாத்தையும் மத்ததெல்லாம் கொளுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பேசிக் நாலேஜ் இல்லாத சமயங்கள்ல அப்படி நம்ம செய்யறது உண்டு, என்கரேஜ் பண்றது உண்டு, வெரி குட் அப்ரிஷியேட் கூட பண்றது உண்டு. தயவுசெய்து மத்த வேஸ்ட்கள் நம்ம எரிக்க கூடாது. பேப்பர், கார்ட்போர்ட்ஸ் அண்ட் கிளாத் வேஸ்ட் மாத்திரம் தான் பர்ன் பண்ணக்கூடியது. சரியா? இதுல ஒரு படிக்கும் போது நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். February 2021 ஹிந்து பேப்பர்ல ஒரு சில ஏரியாலாம் திருச்சியில சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியால எல்லா குப்பைகளையும் எரிக்கிறதுனால பக்கத்துல இருக்க குடியிருப்புற மக்களுக்கெல்லாம் வந்து
இது ரொம்ப அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த டார்க் புகைகள்லாம் வந்து அவங்கள ரொம்ப ஹார்ம் பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் எந்த ஏரியா, இந்த ஏரியாலாம் எங்க இருக்கு கொஞ்சம் யாராவது ரிமைம்பர் பண்ணுங்க. முத்துசாமி அண்ணன், டேனி எல்லாம் நல்லா கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெனால்ட்ஸ் ரோடு, விஓசி ரோடு, ஹீபர் ரோடு, பெரிய மிளகுபாறை. இந்த ரோடெல்லாம் நமக்கு பக்கத்துல இருக்கா தள்ளி இருக்கா? எனக்கு விஓசி ரோடு மட்டும் தெரியல எங்க இருக்குன்ட்டு. ரெனால்ட்ஸ் ரோடு நம்ம சர்ச்சுக்கு பக்கத்து தெரு, ஹீபர் ரோடு நம்ம ஸ்கூல் தெரு, பெரிய மிளகுபாறை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சைடு. கரெக்ட் தானே? விஓசி ரோடு எனக்கு எங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல டவுன் ஏரியாக்குள்ளதான். ரொம்ப பெர்ஃபெக்டா என்ன பண்றாங்க, நான் சொன்ன மாதிரி எங்களுடைய அறிவு, பழைய அறிவு மாதிரி குப்பைகளை சேர்த்து விட்டு அழகா கொளுத்தி விட்டு போறாங்க. அதோட பிக்சர் கூட இருந்துச்சு, என்னால அந்த பிக்சரை காப்பி பண்ணி இதுல போட முடியல, வரமாட்டேன்ருச்சு. சரியா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஏரியால நம்ம இருக்கிறதுனால சொல்றேன், இந்த இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி குப்பைகளை எரிக்கிறத பார்க்கும் பொழுது தயவு செய்து அந்த மாதிரி வேலை செய்யறவங்க கிட்ட இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது, இது இப்படி இத வந்து பண்ணக்கூடாது, இத வந்து இப்படி சுத்தம் பண்றோம்னு நினைச்சிட்டு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அதுல நமக்கு வந்து கெடுதலை விளைவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இப்ப கிடைக்குது. தயவு செய்து அத இன்னொருத்தவங்க செய்யறத நம்ம அலோ பண்ணக்கூடாது. ஓகே, what is the cost per person? ஒரு ஆளோட குப்பைய ஒரு வருஷம் பூரா நமக்கு சேர்க்கறாங்க இல்லையா, அதுக்கு நம்மளுடைய நாடோ நம்மளுடைய சிட்டியோ செலவு பண்ணக்கூடியது எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு இது வந்து 2018ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுடைய குப்பைகளை மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் 76,000 rupees செலவு பண்றாங்க நம்ம ஒரு நாடு. சரியா? ஆனாலும் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரா குப்பை நாத்தமா நாரும், ஒழுங்கா மெயின்டெனே பண்ண மாட்டாங்கன்னு தான் இருக்கு. அதுக்கே 76,000 செலவு பண்றாங்களாம், பாத்துக்கோங்க. சரி, what happened to the junked autos in our area? Junked autos அப்படின்னா automobiles. சரியா? அந்த காய்லாங்கடை வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க? நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம், மத்த ஊர்ல என்ன செய்யறாங்களோ நம்ம ஊர்ல அதை இருக்கிறது அழகா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பார்ட் பை பார்ட் பிரிச்சு அத எல்லாத்தையும் பிளாஸ்டிக்ஸ் தனியா டிவைட் பண்ணிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்க்கு வந்துருது. அதுல இருக்க மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு போயிருது. இதுல நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல நம்ம வந்து செய்யறது கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது முக்காவாசி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து we are going to learn about the solid and liquid waste management. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, இது வந்து நம்ம நெட்ல இருந்து கிடைச்சது. திருச்சி சிட்டில எப்படி வேஸ்ட் டிஸ்போசல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி. இது ஜஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேஸ்ட் வந்து எல்லா வீடுகள்ல இருந்தும் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்தும் டோர் டு டோர் கலெக்ட் பண்றாங்க, ட்ராலிஸ் கொண்டு வந்து கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு டம்பர் ட்ரக்லயோ இல்ல ஆட்டோ ரிக்ஷா, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த வேஸ்ட வச்சு டிப்பர்ல, டிராக்டர்ஸ்ல இதுல எதுலயாவது கொண்டு போய் டம்பிங் யார்ட்ல கொண்டு போய் போடுறாங்க. அந்த குப்பை கூடத்துல பெரிய அந்த குப்பை கிடங்கு, எஸ் எக்ஸாக்ட்லி, அந்த குப்பை கிடங்குல கொண்டு போய் அதை போடுறாங்க. ஓகேவா? இதுதான் ஜெனரலா நம்ம திருச்சி சிட்டில நடக்குது. இத்தனை இடத்துல எப்படி போறோங்கிற சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவரால் ஓகே, இந்த இடத்துல நமக்கு செய்ய வேண்டிய இன்னொரு இது என்ன அப்படின்னா, I have to go visit the nearest sewage plant. விசிட் பண்ண வேண்டிய இருக்குது. அங்க சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தனியா பண்றாங்க, லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தனி டிபார்ட்மெண்டாவே தனித்தனியாவே நடக்குது. இந்த இடத்த போய் நம்ம பார்த்து விசிட் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம லிசன் பண்ணிக்க தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு இந்த இடத்துல நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். நம்மளால இப்ப நேர்ல போக முடியறதா அப்படிங்கிறது இன்னொன்னு. ஓகே, அது எங்க இருக்குங்கிற லொகேஷன் கண்டிப்பா வந்து நம்ம சர்ச்ல சொல்லி எப்படியாவது ஒரு இடத்துக்காவது உங்களை வந்து இது கூட்டிட்டு போவாங்க, பாஸ்டர் வந்து கூட்டிட்டு போவாங்க. பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்ஸ் என்னைக்கு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து நீங்க அந்த ஆனர் முடிக்கிறதுக்கு you have to go visit it and get the knowledge about it. அதுக்கு முன்னாடி
நம்ம அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தியரிட்டிக்கலா இல்ல பிக்டோரிக்கலா நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹசார்டஸ் வேஸ்ட், இன்னொன்னு ஹசார்டஸ் வேஸ்ட். ஹசார்டஸ் அப்படின்னா உயிர் அபாயகரமான ஒரு வேஸ்ட், இல்லாட்டினா அபாயம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு பிரிக்கலாம். அபாயம் இல்லாத நான் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடுகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், இல்லாட்டினா பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள், ஜென்ரல் அந்த என்ன சொல்றது குப்பை, ஜென்ரல் நார்மல் குப்பைகள், சரியா, எந்த விதமான ஆபத்தும் இல்லாத அந்த ட்ரெஸ், செருப்பு, பேப்பர் அந்த மாதிரி வரக்கூடிய கழிவுகள். ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கும் போது அதுலயும் இன்னும் டீடைல்டா பிரிப்பாங்க. அதுல லிஸ்ட் எப்படி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எஃப் லிஸ்ட், கே லிஸ்ட், பி அண்ட் யூ லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா எந்த லெவல், ஃபர்ஸ்ட் எஃப் லிஸ்ட் அப்படிங்கும் போது அதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் லிக்விட் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க, சரியா. ஐ மீன் லிக்விடியா இருக்கக்கூடிய அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில இருந்து வரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸ். அடுத்தது வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது, பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது, அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது, இப்படி என்னெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வரக்கூடியது, இப்படி நிறைய ஏகப்பட்டது வந்து அந்த லிஸ்டுகளுக்குள்ள வருது. PFKங்கிறது மாதிரி ஒவ்வொரு கிரேடா பிரிச்சிருக்காங்க. ஈவன் தோ வேற வேற கிரேடா பிரிச்சாலும் அதுல இருக்கிறது எல்லாமே ஹியூமனுக்கு அண்ட் அனிமல்ஸுக்கு ஹசார்ட் கொடுக்கக்கூடியதான், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு பொருட்கள். இது இல்லாம இதை இன்னொன்னு எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட், அடுத்தது வந்து இன்னொன்னு இருக்கு இதுல கரோஷன் வேஸ்ட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்து, அப்புறம் பாய்சனஸ் வேஸ்ட், அடுத்தது வந்து பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய வேஸ்ட். இந்த மாதிரி இந்த வேஸ்ட்களை ஒவ்வொரு அதோட கேரக்டர் வைஸ் வந்து அந்த வேஸ்ட வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, சரியா. அதோட குணத்தை வச்சு இதெல்லாம் பிரிச்சா இது வந்து இந்த மாதிரியா பிஹேவ் பண்ணும், இதை வந்து எரிக்க கூடாது, இதை புதைக்க கூடாது, இந்த மாதிரி அதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது, சரியா. இது ஜென்ரலா எப்படி செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஜூம் பண்றேன். ஓகே, இதுல வந்து வேஸ்ட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சார்ட் ஃப்ளோ சார்ட் நீங்க டிரா பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி தரேன். முடிஞ்சா இத முடிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் எனிவே ஐ வில் சென்ட் இட் டு யூ. ஓகே, இது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் கலெக்ஷன். இப்போதைக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப வந்து நம்ம வீடுகள்ல, ஹோட்டல்ஸ்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் வந்து பெரிய பெரிய பின்ஸ் வச்சுட்டு என்ன பண்றாங்க, அதை கலெக்ட் பண்றாங்க, இல்ல நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க இல்லையா. சோ வேஸ்ட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட். கண்ட இடத்துல நம்ம அதை போடாம ஒரே இடத்துல கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் டம்ப் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, போன தடவை அந்த முன்னாடி ஒரு சார்ட்ல பார்த்தோம் இல்லையா. இப்ப அதை வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேஸ்ட செக்ரிகேட் பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் அந்த குப்பை கிடங்குல போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அதை சாம விடுவாங்க. அது கொஞ்சம் அந்த நொசன்னு இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வேஸ்ட் தான் ரொம்ப மோசம் அதுல இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை உலர விடுவாங்க, லைட்டா அது கிளறி விட்டு உலர விடுவாங்க, காய விடுவாங்க. காய விட்டுட்டு அதை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரியா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. நான் பயோடிகிரேடபிள்னா மக்கும் குப்பை, மக்கா குப்பை. அந்த ஒரு ஸ்டேஜுக்காக தான் இப்ப என்ன செய்யறாங்க, நம்மளையே வந்து அதை பிரிச்சு கொண்டு தர சொல்றாங்க. மக்கும் மக்கா குப்பை, கண்ணாடி குப்பை தனியா, அதெல்லாம் பிரிக்க சொல்றாங்க. நிறைய சோம்பேறித்தனத்துல நம்ம வந்து அவங்க பிரிக்கட்டும்னு விட்டுறோம். நல்லா யோசிச்சுக்கணும் இந்த இடத்துல. அவங்களும் மனுஷங்க தான். நம்ம போட்ட இதை அவங்க எவ்வளவு மோசமான நிலையிலயும் அவங்க அதுல வேலை செய்யறாங்க. நம்ம அதை பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணல. நம்ம அன்னைக்கு சம்டைம் நிறைய பேர் பேசுறது நான் கேட்டிருக்கேன். அவங்க சம்பளம் வாங்குறாங்க, செய்யறாங்க, அவங்க பாத்துக்குறாங்க, நம்ம பண்ண வேண்டாம். நோ, இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சரியா. நம்ம என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன்ல அது நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு அது இருக்குது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பு, சரியா. நான் பயோடிகிரேடபிள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும், மக்கும் மக்கா குப்பை. அதுக்கப்புறம்
இது நம்ம ஊர்ல இருந்து கொண்டு போவாங்க இல்லையா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு மெட்டல் பெரிய லாரியில போவாங்கல்ல, குப்பை வண்டிலாம் போகும்ல, அந்த குப்பை வண்டி பச்சை வண்டியா போச்சு அப்படின்னா, அதையெல்லாம் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கொண்டு போற வண்டி. மக்கும் குப்பை கொண்டு போற வண்டி. சரியா? அது ஃபுல் ஒயிட்ல போச்சு அப்படின்னா, மக்கா குப்பை கொண்டு போற வண்டி. அதே கருப்பு கலர் டம்பர் போச்சு அப்படின்னா, அது வந்து மத்த வேஸ்ட்டுகள் ஏதோ டாக்ஸிக் வேஸ்ட்டுகள் கொண்டு போறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரக்கூடிய கழிவு, அந்த மாதிரியான கழிவுகளை கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அத செக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த வண்டியிலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது செக்ரிகேஷன். சாரி. ஓகே. அதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு டம்பர்ல அந்தந்த சைஸுக்கு தேவையான டம்பர்ல கொண்டு போய் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும். சரியா? ப்ராசஸிங் யூனிட்ல என்ன பண்றாங்க, அந்த மக்குற குப்பையை அப்படியே கம்போஸ் பண்ணிடுவாங்க. சரியா? மக்க விட்டுருவாங்க. அத லேசா உதிரியா உதிர்த்து போட்டு அதுல கொஞ்சம் லேசா காத்தோட்டம் கொஞ்சம் அப்பப்ப குடுத்த மாதிரி குவிச்சு வச்சு சின்ன சின்ன குவியலா வச்சு அத மக்க விட்டுருவாங்க. இன்னொன்னு வந்து ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு போகுது மிச்ச குப்பைகள்லாம். அத என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் திருப்பி அத ஒவ்வொன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. திருப்பி அகெயின் ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் செக்ரிகேஷன் நடக்கும். அந்த செக்ரிகேஷன்ல அதுல வந்து பிளாஸ்டிக்ஸ் தனியா, மெட்டல் தனியா, மண்ணு குப்பை தனியா, வுட் வேஸ்ட் தனியா, அதர் வேஸ்டஸ் தனியா, இந்த கிளாஸஸ் தனியா இப்படி ஒண்ணா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அது ஒன்னொன்னுக்கும் எப்படி வந்து ரீசைக்கிளுக்கு போகணுமா, அது இல்லாட்டினா டீகம்போசிங் அகைன் போக வேண்டியது எதுவும் இருக்கா, அதுல வேஸ்ட் டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுல போட்டுக்கலாம் WTEன்னா வேஸ்ட் டு எனர்ஜி. சரியா? சோ வேஸ்ட்ல இருந்து அது எனர்ஜி ஆக்குவாங்க. ஒரு சில இதெல்லாம் அதை எரிச்சு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் அதை இன்னும் நல்லா ப்ராசஸ் பண்ணி அதோட குவான்டிட்டியும் குறைஞ்சிடும், அதோடைய தரமும் வந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து மக்க வச்சு, ஓகேவா, அது என்ன ஒரு பொருளா இருந்தாலும் அதை மக்க வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் எல்லாம் இறக்குனதுக்கு அப்புறம் அதோட ஹார்ம்ஃபுல் அந்த இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை லேண்ட்ல ஃபில் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்க விடுவாங்க. கம்ப்ளீட்டா அந்த சாயில அதை மிக்ஸ் பண்ண விடுவாங்க. சோ இவ்ளோ ப்ராசஸ் வந்து நடக்குது நம்ம கொண்டு போற குப்பைய. யோசித்துக்கோங்க, நம்ம ஒரு நாளைக்கு இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு உடனே நடக்குமா? கிடையாது. நம்ம ஆனா என்ன பண்றோம், தினமும் குப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சோ இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரை நாட் டு பை அன்னெசரி திங்ஸ். தேவையில்லாத பொருட்களை நம்ம கடையில இருந்து வாங்குறதுக்கோ, தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்றதோ நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு இப்ப நம்ம ஊர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சே நோ டு பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஈவன் தென் நம்ம என்ன கவலைப்படுறோம், பிளாஸ்டிக் நமக்கு ஒரு பேக் கொண்டு போறதுக்கு நம்ம சோம்பேறியா ஃபீல் பண்றோம். அப்படி நினைக்க கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு அந்த வேலைகளும் பொறுப்பான ஒரு காரியங்களும் நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய பொறுப்புகளை தானே நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இப்ப நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். இது எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்படிங்கறது ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா பாஸ்ட் நம்மள எந்த இடத்துக்கு கூட்டு போறாங்கன்னு தெரியல. இது வந்து ஸ்வச் பாரத்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணின ஒரு ப்ராசஸிங் எப்படி நடக்குதுங்கிறதுக்காக அவங்க காமிச்ச ஒரு வீடியோ. இந்த வீடியோ நமக்கு கொண்டு போகாட்டினா கூட நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்ல இருந்தே காட்டுறாங்க. ஒரு கேட் இப்படி போகுது, நம்மலாம் போறதுக்கு, இன்னொன்னு வெஹிக்கிள்ஸ் போறதுக்கு ஒரு கேட் ஒண்ணு போகுது. போற குப்பைகள் எல்லாம் எப்படி நான் 450 டன்ஸ் சொன்னேன், அங்க ஒரு வெயிங் ஸ்கேல்ல அத வந்து வெயிட் பண்ணிதான் வந்து அதை உள்ள கொண்டு போறாங்க. இந்த குப்பைகளை கொண்டு போகும்போது டம்பர்ல அத அமுக்கி வச்சு கொண்டு போவாங்க இல்லையா, திருப்பி அதை வந்து உதுத்து விட்டுதான் அங்க அடுத்தது ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு கன்வேயர்ல அது போகும். நிறைய கன்வேயர்ல தான் அப்படியே போய் மெஷினரிஸ் தான் இப்ப நிறைய ஸ்கிப் பண்றது, ஹியூமன் இதோட இல்லாம.
ஏம்மா? அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லயும் அதை பிரிப்பாங்க. கம்போஸ்ட் வேஸ்ட்லாம் தனியா எடுக்கிறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் தனியா போகணும். இது என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருந்து லைக் நம்ம பழைய காலத்துல பழைய காலத்துல செய்வாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அந்த நெல்லெல்லாம் தூத்துறதுன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து அப்படி ஃபோர்ஸ் இப்படி தட்டும் போது ஹெவி வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே விழும். ரொம்ப லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது வந்து பறந்து அந்த பக்கம் அந்த இடத்துல இருந்து ஏர் இது ப்ளோவர் இருக்கும், அது பறந்து தலையை அடுத்ததுல கலெக்ட் ஆகும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா காம்போஸ்ட் வேஸ்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா ட்ரையர் வச்சு அதை பவுடர் பண்ணி அந்த மாதிரி வருது. இந்த கம்ப்ரஸ் பண்ணி கட்டி கட்டியா வந்து அதை வந்துடும் சரியா. அத மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் மெட்டல் வேஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அதே மாதிரிதான் வெட்டி கட்டி கட்டி கம்ப்ரஸ் பண்ணி அதெல்லாம் கட்டி கட்டி வச்சிருவாங்க. அதை வந்து கட்டி கட்டி வச்சிருவாங்க. அத வந்து ரீசைக்கிள் பண்ண வேண்டியதெல்லாம் தனியா இந்த பழைய விலைக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண வேண்டியதெல்லாம் தனித்தனியா வந்து ரீசைக்கிள் பண்ணி அதெல்லாம் ஒன்னொன்னா அதோட ப்ராசஸ் போகும் சரியா. சரி, லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது? கேக்குதா? கேக்குதாமா இதுல எக்ஸ்பிளைன் பண்றது? இல்ல ஆண்டி, நீங்க ஷேர் சவுண்ட் கொடுக்கணும்.
cities and towns have sewerage systems in place to carry the wastewater from our homes, hotels, factories, and other establishments to a sewerage treatment plant where the wastewater is treated. It is then deemed safe to release into other water sources. The treatment of wastewater goes through different stages. Wastewater is treated to remove the physical, chemical, and biological contaminants present in it through various processes. The pre-treatment process involves the sewage being sent through grids or vertical bars that can remove large solid substances like metal cans, paper, and plastic materials. In primary treatment process, the sewage flows through the grid chamber very slowly, so that the sand, pebbles, and soil settle down at the bottom. The sewage flows into the settling tank or sedimentation tank, where the solid wastes like feces are allowed to settle down. Wastes such as soaps, oils, and grease rise to the top of the wastewater. The waste material that settles down at the bottom is called the sludge, and the floatable material is called the scum. Scum is then removed using a skimmer, and sludge is removed with a scraper every few days. The water that is left out is called the clarified water. In the secondary treatment process, biological or organic wastes are removed. It is a biological process. This is done by transferring the clarified water into an aeration tank, where air blowers bubble air, which helps the aerobic bacteria to grow and feed on the organic contaminants such as food waste, feces, and other organisms. The mixture then flows from the aeration tank into the clarifier, where activated sludge settles out by gravity. The activated sludge so produced along with the sludge produced in the primary process is transferred to the digester, where it is decomposed by anaerobic bacteria. Biogas is produced in this process, which can be used as fuel or can be used to produce electricity. The activated sludge is then left in the sand drying beds. Some quantity of water in the activated sludge evaporates, and the remaining quantity drains through the sand beds. This leaves behind the remaining dried sludge, which can be used for making fertilizers or compost. In the tertiary treatment process, the leftover wastewater is treated with chlorine to remove the phosphorus compounds, nitrogen compounds, and bacteria. It is a chemical process. Chlorine tablets are added to kill the germs. This process is called chlorination. Then this water is let off into the water bodies. சரியா? இதில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் வரும்போது அதை வந்து குளோரினேஷன் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து இதில் அனுப்பிடுவாங்க, இதில் கலந்து தண்ணியோட கலந்துட்டுருவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் கிங்ஸ்லி அங்கிள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, வாட்டர் பியூரிஃபிகேஷனோட சிஸ்டம்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குளோரினேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து டீக்ளோரினேஷன் பண்ணுவாங்களே. சரி, அந்த குளோரின் வாட்டரை தண்ணியில் கலக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லி டீக்ளோரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பியூரிஃபையர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு ஆர்ஓ பிளான்ட் ஒன்றில் போய் அந்த பாஸ் பண்ணி வந்து அந்த ஆர்ஓ வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவாங்க. லைக் கடல்லையோ இல்லை எதுலையோ கலந்து விடுறதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண தண்ணி தான் வந்து செய்வாங்க யூஸ்வலாக. சரியா? கடலூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க அதில். ஓகே, ஃபைன். சரி, இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் படித்தோம் இல்லையா, அந்த சேம் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சிங்கிள் இதில் வந்து உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. முனிசிபல் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் டயக்ராம். சரியா? இதை நீங்கள் பண்ணிக்கூட சப்மிட் பண்ணணும். சேம் எக்ஸ்பிளனேஷன். வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு அதோட ஆமாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா யாரும். டெப்ரிஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க்கு பாஸ் பண்ணுது, அதில் பெரிய பெரிய சாலிட் வேஸ்ட் எல்லாம் கீழே தங்கிரும், அதை கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு டேங்க்கில் போகுது, அங்கேயும் இன்னொரு சாலிட் வேஸ்ட்டு அண்ட் லிக்விட் வேஸ்ட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க.
சரியா? தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அடியில் கொஞ்சம் தங்கிரும், மேலே கொஞ்சம் இருக்கும். அடியில் இருக்கிறது ஸ்லட்ஜு, மேலே இருக்கிறது ஸ்கம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக ப்ராசஸ், தனியாக மேலே இருக்கிறதுலாம் தனியாக எடுத்துருவாங்க, கீழே இருக்கிற கசரையும் தனியாக எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏரேஷனுங்கிற ப்ராசஸ். ஏரேஷனில் ஒரு ஏர் பபுள்ஸ் மாதிரி போடுவாங்க. எதுக்குன்னா நல்ல ஒரு பாக்டீரியாஸ் வந்து அதை டெவலப் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா திருப்பி இன்னும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ப்ராப்பர் அந்த குட்டி குட்டி ஃபைன் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ளட் பண்ணி விடும். அதை வந்து கலரை விட்டு அதுக்கு தங்கி விடும், ஒரு மாதிரி ஸ்லட்ஜாக திருப்பி தங்கி விடும், டைஜஸ்ட் பண்ணிடும். கொஞ்சம் இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், கொஞ்சம் இதை வந்து அதோட வேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் திருப்பி ஸ்லட்ஜாக தங்கும், அதை திருப்பி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வர வாட்டரை வந்து குளோரினேஷன் பண்ணுறாங்க. அது வந்து குளோரின் நல்லதுன்னு சொல்லுவோம்ல, தண்ணி கெடுதலை வந்து நீக்கிடும்ட்டு. ஸோ அதை வந்து குளோரினேஷன் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் as I said டீக்ளோரினேஷன், அதுக்கப்புறம் RO பண்ணி அதை வெளியில் அதை மிக்ஸ் பண்ணுறாங்க, கடலில் கலக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா சூவேஜ் வாட்டரை எப்படி பண்ணுறாங்கன்னு படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட். நமக்கு தண்ணி வருது இல்லையா, முனிசிபல் தண்ணி, இந்த தண்ணி எங்கேருந்து வருது, கடல்லேருந்து வருதா, எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 சோர்ஸ்லேருந்து எடுத்துடலாம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடல், அதுக்கப்புறம் ஆறுகள், அதாவது ரிவர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போர்வெல், அதுக்கப்புறம் லேக், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஏரிகள், அதுக்கப்புறம் சிப்காட். ஸோ சிப்காட்டில் எங்கேருந்து வாட்டர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சில வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சிப்காட் மூலமாக இண்டஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான்ட். ஸோ பெரிய பெரிய பிளான்ட்லாம் அந்த மழை தண்ணியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ்லையும் ஒரு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ராசஸை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த வாட்டரோட குவாலிட்டி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 பேராமீட்டர்ல சொல்லிடலாம். ஒன்று வந்து டர்பிலிட்டி, அதுக்கப்புறம் TSS, அதுக்கப்புறம் TDS, ஃபைனலாக ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேராமீட்டர்ல சொல்லிடலாம். இப்போ இந்த 4 பேராமீட்டர் பற்றியும் ஒன்னொன்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டர்பிடிட்டி. டர்பிடிட்டி அப்படின்றத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வாட்டர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம குளத்துல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்மண் கலர்ல வந்து ஒரு கலரா இருக்கும். ஸோ அந்த எவ்வளவு கலரா இருக்கு தண்ணி அப்படின்றத பொறுத்தா வந்து அதோட டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா TSS, அதாவது டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய 2 மைக்ரானோட பெருசா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைக்ரான் அப்படின்னா 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 0.001 mm அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதா வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் TDS. TDS அப்படின்றது லெஸர் தென் 2 மைக்ரான் பார்ட்டிகல்ஸ். தண்ணியில் இருக்கக்கூடிய 2 மைக்ரான்ஸ்க்கு விட சின்ன பார்ட்டிகல்ஸா இருக்கிறத வந்து TDS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டில் RO போகும்போதெல்லாம் நம்ம TDS செக் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ நம்ம அந்த TDS மீட்டர் வச்சு செக் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இது TDS. ஓகே, இப்போ வாட்டரோட பேராமீட்டர், அதாவது வாட்டரோட குவாலிட்டி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், ஃபைனலாக வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்னொன்றுக்கும் கீழே என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அவரோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர், UAF வாட்டர், RO வாட்டர், D வாட்டர், அதுக்கப்புறம் FC வாட்டர் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ். அதுக்கப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சானிடேஷன் வாட்டர், சாஃப்ட் வாட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த பிளான்ட்டோட அவுட்புட்டா இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஒரு ப்ராசஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வாட்டர் டேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ராசஸ் ஃப்ளோவை நான் அவுட்லைனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ப்ராசஸ், அதாவது வரக்கூடிய ரா வாட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை ஸ்கிரீனிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளாரிஃபயர், அதாவது காகுலேஷன் ஃபிளாகுலேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் PSF, MGF, அதாவது ப்ரெஷரைஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் மல்டி கிரேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் வாட்டர். ஸோ இதை வந்து ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, ஒரு ப்ராசஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ப்ராசஸ். ஸ்கிரீனிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டேங்க்ல தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இனிஷியலாகவே தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதனோட செடிமெண்டேஷன் நடக்கும் அந்த இடத்துல. அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கீழே படிய ஆரம்பிக்கும். அது வந்து செடிமெண்டேஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு மெஷ் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனா, ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் வரக்கூடிய வாட்டரில் அந்த வாட்டர் பாட்டில், ஸோ அந்த மர இலைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல், கண்ணுக்கு தெரியக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஸோ இந்த மெஷ் வழியாக அனுப்பும்போது அந்த இடத்துல ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபில்டர் ஆகிட்டு ஸோ டஸ்ட்டே இல்லாத வாட்டராக தான் வந்து நமக்கு வெளியில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபையர் ப்ராசஸ். ஸோ கிளாரிஃபையர் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னா, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி கிடைக்கக்கூடிய வாட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும், பார்த்துருப்போம். ஸோ அந்த கலங்களாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து நீங்கள் என்னதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய இது வந்து செடிமெண்டேஷன், அதாவது கீழே வந்து படியவே செய்யாது, கலங்கியே இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த ஃப்ளாகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காந்தத்தை வச்சு அப்படி உருட்டும் போது அதில் வந்து அந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து இந்த ஃப்ளாகுலேஷன் ப்ராசஸ்லையும் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ராசஸில் என்ன மாதிரி செட்டப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் டேங்க்கில் நம்ம இன்லெட் வாட்டர் அனுப்புறதுக்கான ஒரு பைப் செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அவுட்லெட் வாட்டர், அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃபேன் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வெஜிடேட்டர் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான மோட்டர் செட்டப்பு, அதுக்கப்புறம் 2 கெமிக்கல் டோஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வாட்டரை உள்ளே அனுப்பிட்டோம். உள்ளே அனுப்பின வாட்டர் வந்து அந்த டேங்க் ஃபுல்லாக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கலங்கல் தண்ணியாக இருக்கும். அதாவது கலங்கல் தண்ணினா வந்து அந்த களிமண் வந்து ரொம்ப கலக்கணும்னா பார்ப்போம்லங்க. ஸோ அதான் வந்து அந்த கலங்கல் தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஆர்கானிக் பார்ட்டு, இன்ஆர்கானிக் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் கலந்து தான் வந்து இந்த தண்ணி. ஸோ அதான் வந்து ப்ரௌன் கலர், ஒயிட் கலர்ல தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து கிளாரிட்டி வாட்டராக மாற்றணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து மைனர் பார்ட்டிகல் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து முதல்ல கட்டி ஆக்கணும். கட்டி ஆனதுக்கப்புறம் அதை வந்து கீழே செடிமெண்ட் பண்ணணும். செடிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே எடுக்கணும். ஓகே, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலும் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆர்கானிக் நான் ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதை கட்டி மாதிரி ஆகி அப்படியே மிதந்துட்டே இருக்கும். அது அந்த வெஜிடேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த கெமிக்கல் மிக்ஸ் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸில் வந்து ஒன்றாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலிமர் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிதக்கக்கூடிய கட்டியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டேங்கோட பாட்டம் போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வெஜிடேட்டர் ஸ்லோவாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ அது சுற்றிட்டே இருக்கும்போது அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அப்படியே நம்ம வெளியில் அந்த ஒரு சாலிட் பார்ட்டிகல் வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு வெளியில் வரும்போது கிளீனான வாட்டரை வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கிளாரிஃபை ப்ராசஸ், அதாவது ஃப்ளாகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய வாட்டரை PSF MGFக்கு அனுப்புவாங்க. ஸோ இது என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னரில் இன்லெட்டு வாட்டர், அவுட்லெட் வாட்டர்னு சொல்லி 2 செட்டப் வச்சுருப்பாங்க. ஸோ நான் இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கும்போது இன்னும் சில பைப் செட்டப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது பேக் வாஷ் பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் கொடுத்தா சில கன்ஃபியூஷன் வரும் அப்படின்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூழாங்கல்ல வந்து சைஸ் வரையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய கல், அதுக்கப்புறம் மீடியமான கல், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன கல், மேலே வந்து சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மேலேருந்து தண்ணியை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு கீழே வரும்போது தண்ணி வந்து ஃபில்டரான தண்ணி வரும். இப்போ எப்படி நம்ம ஆற்றுல வரக்கூடிய தண்ணியெல்லாம் எப்படி ஃபில்டர் ஆகி வருது, ஸோ சேம் கான்செப்ட் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்லுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கலாக வந்து ஃபில்டர் மீடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டு, இந்த மாதிரி விசிபிளாக தெரியக்கூடிய பார்ட்டிகல்ஸ் 15 மைக்ரான் வரைக்கும் இந்த MGF ஃபில்டர்னால ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் வாட்டர் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டோர் பண்ண வாட்டரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இது வந்து மற்ற ப்ராசஸ்க்கு இன்புட்டாக போகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், ஒரு கம்பெனி எடுத்துட்டா ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த வாட்டர் போகும். அதுக்கப்புறம் சாஃப்ட்னர் ப்ராசஸ்க்காக இன்புட் வாட்டராக போகும். அதுக்கப்புறம் UF வாட்டருக்காக இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் RO வாட்டருக்காகவும் இன்புட்டாக போகும். ஓகே, இப்போ இந்த UF வாட்டரோட குவாலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெப்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து அந்த வாட்டரோட டர்பிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாம்பிள் பாட்டிலில் வாட்டரை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கலெக்ட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே வச்சிருவாங்க. ஸோ இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ லைட் பாஸ் பண்ணும்போது ஒரு லென்ஸ் வழியாக அனுப்பும்போது கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ போகும்போது என்னன்னா இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அனுப்பக்கூடிய வாட்டரை இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து
90 டிகிரியில் இங்கே ஒரு பிளேட் வழியாக வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனுப்பக்கூடிய லைட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அனுப்புகிற லைட்டு இங்கே எவ்வளோ கலெக்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இதனோட வாட்டர் கிளாரிட்டியை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கிளாரிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா அனுப்பக்கூடிய லைட் வந்து மொத்தமாக அங்கே போகும். ஸோ இப்போ கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக போகும். ஸோ அதை பொறுத்து இதனோட டர்பிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத மீட்டர் மெஷர் பண்ணி சொல்லிடும். நார்மலாக இது வந்து NTU அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபில்டர் வாட்டர் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 சோர்ஸ்லேருந்து. ஓகே, இப்போ நமக்கு வாட்டர் ரிஃபைன் பண்ணி எப்படி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணி எப்படி நம்ம பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி நமக்கு கிடைக்கிது, அது என்ன பியூரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நமக்கு வீட்டுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது என்ன ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஒரு புக் ஒன்று ரீட் பண்ணணும். சரியா? புக்கை ரீட் பண்ணணும். எதை பற்றின புக் அப்படின்னா, ரேச்சல் கார்சன் அப்படிங்கிற அவங்க ஆத்தர் எழுதின சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு புக்கை நம்ம ரீட் பண்ணணும். புக் ரீடிங் எத்தனை பேருக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேருக்கு கஷ்டம். அந்த புக் ரீடிங் இருக்குன்னா புக்கும் சின்ன புக்காக இல்லை, எடுத்து பார்த்தா 450 பக்கத்துக்கு மேலே இருக்கிற ஒரு புக்கை ரீட் பண்ணணும். ஸோ ஐ தாட் அந்த புக்கை ரீட் பண்ணி முடிக்கிறது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். இந்த ஆனர் நம்ம எல்லாரும் இந்த ஆனர் நம்ம வாங்குவோமாங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ அந்த புக்கோட சம்மரி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஒரு ஆடியோவில் இருக்குது அனிமேட்டட் சம்மரி. அந்த புக்கை நாம் 10 நிமிஷம் தயவுசெய்து ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அந்த இதுலேருந்து. சரியா? பேப்பர் பென் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் இதில் ஒன்றும் தேவைப்படும். சரியா? 1 பேஜ் ரிப்போர்ட் வேணும். அதை நான் ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு சஜினாக்கா சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். சரியா? லிசன் பண்ணி அதை முடிச்சிடுங்க. ஓகே, லெட்ஸ் லிசன் டு த புக். Silent Spring by Rachel Carson. Summary from 4-minute books. Written by Marta Brzosko and read to you by Andy Mayes. One-sentence summary. Silent Spring is the story that sparked the global grassroots environmental movement in 1962, explaining how chemical pesticides work, what their drawbacks are, and how we can protect crops in better, more sustainable ways. Favorite quote from the author: "In nature, nothing exists alone." Rachel Carson. Silent Spring is considered the book that started the global grassroots environmental movement. Released in 1962, it focuses on the negative effects of chemical pesticides that were, at the time, a large part of U.S. agriculture. Rachel Carson and her work began initiating a shift in global environmental consciousness. Carson was, by formal education, a marine biologist who also published a few best-selling books about the sea and ocean biospheres. Her work is said to have led to the creation of the U.S. Environmental Protection Agency. She was also posthumously awarded the Presidential Medal of Freedom by President Jimmy Carter. Silent Spring carries a message that is as relevant today as it was back in the 1960s. Humans are dependent on their living environment, and it is, therefore, pure madness to disregard this environment's protection. Because of the boldness and simplicity in how Carson articulates this truth, her book still inspires activists all around the world today. Here are 3 lessons I took away about the use of pesticides and environmental protection. 1. The main problem with pesticides is that they don't target pests exclusively. 2. DDT can harm people even without direct exposure. 3. To prevent the harmful effects of pesticides, we need more education and other environment-friendly ways to preserve crops. If you are all about making the world a better place and protecting nature, there is no time to waste. Let's go. Lesson 1. Pesticides destroy not just the particular pests, but whole ecosystems. Humanity inherited pesticides from World War II. During the war, scientists involved in chemical warfare discovered many substances with which to kill enemies. When the war ended, upon observation, those same substances were lethal not only to humans, but also to insects and some other agricultural pests. So at first, using chemicals seemed like a great way to protect crops. But since pesticides became more widely used, many studies were carried out which proved that most of the chemical substances had numerous destructive side effects. These effects are the main focus of Carson's book.
The huge disadvantage of chemical pesticides is that they virtually never target unwanted pests selectively. Once they are distributed into the environment, they get easily transmitted through water, as well as passed on in the food chain. This causes a whole variety of species to ingest chemicals. This has far-fetched consequences, as it easily disrupts the delicate balance of whole ecosystems. In the end, pesticides usually create more problems than they solve. A perfect example of the dangers brought by mindless use of pesticides is the U.S. Forest Service's mass use of DDT for combating the spruce budworm in 1956. Spraying the pesticide over 885,000 acres of woodland, they ended up exterminating not just the spruce budworm, but also natural predators of the spider mite. As a consequence, the latter bred beyond control and became a worldwide pest in the following years. Quite a big price to pay for an inconsiderate use of some chemicals. Lesson 2. Once DDT enters the food chain, it affects all the species involved. Even if you don't care much about other living organisms on the planet, it would certainly be concerning to learn that pesticides found a way into your own body. But how is this possible, you may ask? If you are not a farmer or experience other forms of direct exposure to the chemicals, you may think that you are safe. Even if it's a big environmental problem, at least this doesn't affect your health, right? The problem is, this is not how it works. Pesticides, the deadly dangerous DDT in particular, transmit easily through the food chain. This means that even if you don't come in direct contact with the DDT, your body may still contain an amount that is potentially health or even life-threatening. For example, one group of people who never came in direct contact with DDT had between 5.3 and 7.4 particles of DDT per million in their system. This may not sound like a lot, but experiments have shown that even 5 particles per million may already cause liver cells to disintegrate. So how did this happen? Further investigation revealed that the DDT present in those people's bodies originated from alfalfa farms that used the pesticides for crop protection. That contaminated alfalfa was later fed to chickens, which laid eggs that still contained significant amounts of DDT. By eating the eggs, people in the study still ingested a dangerously high amount of the chemical. Now, before we get into lesson number 3, I'd like to give a quick nod to Reading.fm, the amazing people behind the audio for this and all the other videos on our channel. Reading.fm is your personal blog radio, where you can listen to your favorite articles and essays from around the web, narrated by real, human, professional voiceover artists. Use the link below to sign up for free and start listening to more summaries from 4-minute books, as well as your favorite blogs right away. Okay, now let's dive into lesson number 3. Lesson 3. The 2 main solutions to the harmful effect of pesticides are education and biological alternatives to deal with pests. With all the information we possess about the harmful effects of pesticide use, we can't afford to behave as if we didn't know. We know a hell of a lot, and we've known it for more than 50 years, at least since Silent Spring was published. So how can we gradually walk away from the chemical crop protection? How do we make sure that we put enough attention and effort into preserving our natural environment? The answer Carson gives us is twofold: education and looking for less intrusive alternatives to deal with pests. The least each of us can do is to inform ourselves about not just the effects of using chemical pesticides, but also about the effect of human actions on the environment as a whole. Once you start digging into it, it becomes clear that spraying chemicals on farms is just one of the many human attempts to control nature. With the right education, we could give up the idea of controlling and instead start cooperating with nature. Then, Carson says, we should look into more environment-friendly ways of dealing with pests. We already know of such methods. We just need to make sure that we employ them. They include, for example, mass sterilization of pests or introducing specific parasites and predators that help control the pest populations. There are numerous innovative solutions at human disposal already. The important question, however, is will we decide to use them? Hey, this is Nick, the father. Okay. Thank you. இந்த புக்கை ரீட் எப்படி நோட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன்.
இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது எப்படி எடுக்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே ஃபார் யூ, நான் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதை போடுறேன், ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன் டு இட் ஒன்ஸ் அகெயின், டேக் அ நோட் அண்ட் தென் டெஃபினெட்லி இதோட ரிப்போர்ட் வந்து வேணும். இந்த புக் ரீடிங்கோட ரிப்போர்ட் வேணும். இந்த எந்த இயரில் அவங்க ஆரம்பிச்சா சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? ப்ளீஸ். 1962லேயே பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஓடிடுச்சு? 2 centuries. No. கிட்டத்தட்ட 50 வருஷம் ப்ளஸ் ஓடிடுச்சா? கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 50 இயர்ஸ் பிஃபோரே அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அது எந்த அளவுக்கு பெஸ்டிசைட்ஸோ இல்லை நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ நம்மளோட ஃபுட்டுலையோ நம்மளோட இதுலையோ நம்ம போகுது, நம்ம உடம்புக்கு போகுதுங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் எல்என்ஜி ஒயிட் அப்போயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஹாவ் யோர் ஓன் ஃபார்ம். லைக் நம்ம தமிழில் பாரதியாரும் சொன்னது தான், நமக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் எல்என்ஜி ஒயிட் சொன்னதும் அதே தான். நமக்குன்னு ஒரு சின்ன இடம் வேணும், நமக்கு வேண்டியதை நம்ம இந்த பெஸ்டிசைட்ஸோ இந்த கெமிக்கல்ஸோ இந்த ஃபர்டிலைசர்ஸோ இல்லாமல் ஆர்கானிக்காக நம்மளுடைய ஃபார்ம் நம்மளோட தேவையானதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், லாஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா 300 to 500 வேர்ட்ஸுக்கு ஒரு டாப்பிக்கில் எழுத போகிறீங்க, உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ண போகிறீங்க. என்ன, உங்களோட ஏரியாவில் ஏதாச்சும் ரேர் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரேர்னா ரொம்ப அரியதான இல்லை அழிய போகிற ஒரு அனிமல் இது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பீசிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இட் மேபி பிளான்ட் ஸ்பீசிஸாக இருக்கலாம், ஒரு அனிமல் ஸ்பீசிஸாக இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். சரியா? ஏதாவது ஒன்று நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி எழுதுங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு எழுதுங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சின்னதாக கொடுக்குறேன். மைனான்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க. எஸ், மைனா சொல்லலாம், சிட்டுக்குருவி சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் அனிமல்ஸில் வந்து ஸ்ட்ரே டாக்ஸே இப்பெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. நாட்டு நாய்களே வந்து குறைஞ்சி போச்சு, நாட்டு நாய் இனங்கள், நாட்டு மாடுகள். ஸோ இந்த மாதிரி எதை பற்றி வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி, அந்த ஸ்பீசிஸை நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த அழிவுலேருந்து அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்க அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் படித்தது வரைக்கும் நம்மளே என்ன நினச்சிட்டோம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம நிறையா பார்த்ததுனால அதுதான் வந்து என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் கிடையாது. என்வாயன்மெண்ட் கன்சர்வேஷனில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வரும். சரியா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸில் எதெல்லாம் அழிவை நோக்கி போகுதோ அதை நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்னு எழுதுங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு ரீகலெக்ட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு சப்மிட். நம்பர் 1, essay on the topic increase in human population is threatening our existence on earth. சரியா? ஒரு 1/2 to 1 page. அடுத்தது இது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஏதாவது பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு டிட்டோரியேட்டிங் இல்லை டெத் லேக் மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஃப்ரெஷ் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா டேக் அ ஃபோட்டோ அண்ட் ஜஸ்ட் சென்ட் மீ. நீங்கள் நேரில் பார்த்து அதை ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து நீங்கள் பார்க்க நேர்ந்தால் ஃபோட்டோ எடுத்து அது வந்து டிட்டோரியேட் ஆகுதா, சைன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, என்னென்ன சைன் ஆஃப் பியூரிட்டி அண்ட் சைன்ஸ் ஆஃப் டிட்டோரியேஷன்ஸ். ஸோ இதில் அந்த லேக் வந்து அதில் டிட்டோரியேட் ஆக போகுதுன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் 1 or 2 சைன்ஸ் அதில் என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, இல்லை தட் இஸ் அ பியூராக இருக்குது அப்படின்னா அதோட சைன்ஸ், பியூரிட்டி சைன்ஸ் என்ன நீங்கள் பார்த்து நீங்கள் அது பியூர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 2 சொல்லிட்டேன் இல்லையா? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது நம்ம செய்யலை. ஓகே, and the next one, waste management. உங்களோட சூவேஜ் பிளான்ட்டில் இதில் வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஷியோர்
water purification plant or solid waste management or liquid waste management plants ஏதாவது ஒன்று உங்களை கூட்டிகிட்டு போவாங்க டெஃபினெட்லி among 3ல அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய இப்போ நான் பிக்சர்ஸ் அனுப்பினேன் இல்லையா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த சார்ட்டு, லிக்விட் வேஸ்ட் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு சார்ட்டு, சரியா? 2 மட்டும். வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு வேண்டாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் 2 சார்ட், சரியா? அது 2. அண்ட் தென் அந்த ரேச்சல் கார்சனோட சைலண்ட் ஸ்ப்ரிங் புக்கோட ரிப்போர்ட். அண்ட் அட் லாஸ்ட் அந்த ரேர் ஸ்பீசிஸோட ரிப்போர்ட், சரியா? அண்ட் தென் ஆல் டுகெதர் எத்தனை வருது? 1 2 3 4 5 and 6 ரிப்போர்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை நம்ம சப்மிட் பண்ணி முடிக்கும்போது தான் நம்மளோட என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் ரிப்போர்ட் ஆனர் நமக்கு கையில் பேட்சஸ் கிடைக்கும், சரியா? ப்ளீஸ் மேக் இட் ஷுர். அது ரொம்ப ஈஸி தான், சரியா? இந்த சார்ட்டெல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, இந்த எஸ்ஏஸ் எழுதுறதுக்கு ரொம்ப எடுக்காது. ஓகே, இதை கண்டிப்பாக வேணும். ஓகே, நோ இது எக்ஸ்கியூசஸ் 2-3 போதும் அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம நேரில் பார்க்காம எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு அது உட்காந்த இடத்துலேருந்தே இந்த அவார்ட் ரிசீவ் பண்ணுறோம், சரியா? இட் இஸ் ரியலி வெரி சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங் டு. டெஃபினட்டாக இந்த எல்லாத்தையும் நீங்கள் அனுப்புங்க. லெட் மீ சி யார் ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த என்வாயன்மெண்ட் மேலே பிரியம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இது போட மறந்துட்டேன், ஸ்க்ரீன்ஸ் போட மறந்துட்டேன், ஸ்லைட்ஸு. பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது, ஃபேமிலிக்கு ஒருத்தர் பண்ணால் பத்தாது, இல்லை ஃபேமிலியில் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும். ஓகே, இதில் என்ன சொல்ல பார்த்துட்டேன் அப்படின்னா, தேவன் வந்து இந்த உலகத்தை படைச்சிட்டு ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, இந்த இடத்த நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே கட்டளை தான் நமக்கும் அதே தான் இருக்குது. இந்த உலகத்தை ஆண்டு கொள்றதுக்கு ஈவன் தோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் வேறு யாரோ ஒருத்தவங்க ரூல் பண்ணுறாங்க, பட் இட் இஸ் ஆர் கண்ட்ரி, ஆர் எர்த். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் இதை பத்திரப்படுத்துறதுக்கும் நமக்கு தேவன் கொடுத்துருக்க ஆளுமை உரிமை இருக்குது. நமக்கு கண்டிப்பாக இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வீட்டு வாசலை நம்ம சுத்தம் பண்ணுவோமா? இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவோம், சுத்தமாக வச்சுப்போம், நம்ம வீடு வச்சுப்போம். இன்றைக்கி ஒரு நாள் டயர்டாக இருக்குன்னு வேணால் க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம், அடுத்த நாள் நம்ம செஞ்சே ஆகும், இல்லையா? அதே போல் தான் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் நம்ம வாழ்கிற இந்த பூமியையும் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது, அதை பாதுகாக்க வேண்டியது, அதை வந்து அழிஞ்சு போகாமல் வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. என்ன தான் ஆனாலும் கடைசி காலத்தில் நிறைய காரியங்கள் நடைபெறும், உலகம் அழிவை நோக்கி போகும், கரெக்டு தான், நம்ம படிச்சிருக்கோம் தான். ஆனால் இந்த மாதிரியான அழிவுகளை நம்மளுடைய நம் சுற்றுப்புறத்தில் நம்ம அது இல்லாமல் நம்ம அதை சேஃபாக வச்சுக்கலாம். தேங்க்யூ. டெஃபினட்டாக இதை வந்து எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சச்சினாக்கா ஃபார்